السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 25வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற வரிசையிலே இன்றைய தினம் அமெரிக்காவில் இஸ்லாம் என்கிற தலைப்பை நாம் பார்க்க திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் இஸ்லாம் என்கிற தலைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக உலகத்திற்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா என்கிற கண்டத்தையும், அப்படி ஒரு கண்டம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னணியில் முஸ்லிம்களுக்கு இருக்கிற பங்களிப்பையும், அதில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற தொடர்பையும் பார்த்து விடுவது சிறப்பானது, ஒரு தெளிவை நமக்கு தரக்கூடியது. அல்லாஹ் தஆலா முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை படைத்திருப்பது நமக்கு நம் வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பேர். நம் தாய் தந்தை நமக்கு இந்த உலகத்தில் பிறப்பதற்குரிய வாய்ப்பை தந்தார்கள் என்பதை விட நாம் முஸ்லிமாக பிறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்பதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பேரு. முஹம்மது என்கிற பெயரை அடிக்கொரு தடவை சொல்லிக் கொள்ளவும், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவதற்குமான ஒரு பொன்னான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டவன் அல்லாஹ் மாத்திரம்தான். மனிதர்கள் யாரும் பெருமானாருடைய அந்தஸ்தை முழுமையாக புரிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய எந்த கற்பனைக்கும் எட்டாத வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமை பறந்து விரிந்து கிடக்கிறது. நமக்கெல்லாம் சின்ன குழந்தையிலிருந்து சொல்லித் தரப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்ததே பெருமானாருக்காகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்கிற எண்ணமும் நம்பிக்கையும் நமக்கு சின்ன குழந்தையிலிருந்தே சொல்லி தரப்பட்டது. இன்னைக்கு நான் இன்னொரு கருத்தை, இந்த விஷயத்தில் நாம் சிந்திப்பதற்கான ஒரு கருத்தை உங்களுடைய மனசுல பதிய வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு உலகத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் நடைபெற்றதோ அந்த மாற்றங்கள் அனைத்துக்கு பின்னாலும் பெருமானாருடைய கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். நான் சொல்ற கருத்தை ஆழமா மனசுல பதிய வச்சு, என்ன மாற்றங்கள் இந்த உலகத்துல பெருமானாருக்கு பின்னால் ஏற்பட்டதோ அதில் எல்லாம் பெருமானாருடைய கை இருந்தது. கியாமத் நாள் வரைக்கும் இனி பெரிய மாற்றங்கள் நடக்கிற போது அதற்கு பின்னால் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை இருக்கும். நான் 2 தடவை திரும்ப சொல்றதுக்கு காரணம், இது அவ்வளவு உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றது. அதில் ஒன்று, கிஸ்ரா என்கிற பாரசீக மன்னனுடைய மாளிகையில் இருந்த 14 கலசங்கள் இடிந்து விழுந்தன.
திடீர்னு அரச மாளிகையில் இருக்கிற கலசங்கள் இடிந்து விழுது. அரசனுக்கு இதில் ஏதோ ஒரு சகுனம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய அருகில் இருக்கிற நிபுணர்களை அழைத்து விசாரித்தான். உன்னுடைய ஆட்சிக்கு முடிவு காலம் எழுதப்பட்டு விட்டது. 14வது பாரசீக சக்கரவர்த்தியோடு இந்த பாரசீக சாம்ராஜ்யம் முடிந்துவிட போகிறது என்று சொன்னார். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாரசீக சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுதினார். 14வது அரசனாக 3ஆம் இஸ்தஜிரித் என்பவன் வந்தான். அவன் தோற்கடிக்கப்பட்டான் முஸ்லிம்களால். அப்படியே 430 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அரசாங்கத்தை விட்டுவிட்டு, தலைநகரத்தை விட்டுவிட்டு அவன் சைனாவுக்கு ஓடி போனான். அங்கு போய் அவன் இறந்து போனான் அப்படின்னு வரலாறு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற போதே இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சில அடையாளங்களை காட்டினான். இவர்களால் பல மாற்றங்கள், கற்பனை செய்ய முடியாத பல மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதற்கான அடையாளங்களை அல்லாஹ் காட்டினான். அதுவெல்லாம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வாயாலும் அந்த செய்திகளை சொல்லவும் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7வது வருஷத்துல அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள். அப்படி ஒரு கடிதத்தை பாரசீக மன்னனுக்கும் எழுதினார்கள். ஆனா அவன் அந்த கடிதத்தை பார்த்து கோபப்பட்டான். யாரோ என்னுடைய ராஜ்யத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதான் கோபப்பட்டு அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவன் ஆட்சியை கிழிப்பான், மஸக்கல்லா, அல்லாஹ் அவன் ஆட்சியை கிழிப்பான் என்று சொன்னார்கள். அவனது அரசு கிழித்து போடப்பட்டது. ஆட்சி கொஞ்ச நாள்ல, நீண்ட நெடிய காலம் உலகத்தில் இருந்த ஒரு அரசு காணாமல் போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள். லதுஃப்தஹன்னல் கஸ்தன்தீனியா, கான்ஸ்டான்டினோபிலை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஃபலநிஅமல் அமீரு அமீருஹா, அப்படி ஜெயிக்கிற அந்த படையினுடைய தலைவர் நல்லவர். வலநிஅமுல் ஜெய்ஷ் ஜாலிகல் ஜெய்ஷ், படைகளில் அந்த படை நல்லது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது ஒரு நபித்துவ தெய்வீக வழிகாட்டுதல் இருந்தால் தவிர இப்படி ஒரு வார்த்தையை பேசவே முடியாது. ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு சாதாரண அரசியல்வாதி நாங்க அமெரிக்காவை ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பார்க்கப்படும்? அது மாதிரியான ஒரு வாசகம் தான் இந்த வாசகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனா என்கிற அந்த நிலப்பரப்பினுடைய அதிகார பொறுப்பில் இருக்கிற நிலையில் அவங்க இப்படி சொன்ன இந்த வாசகம் அது ஒரு அதிர்ச்சிகரமான, ஆச்சரியகரமான வாசகம். கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிறது ரோம சக்கரவர்த்தியினுடைய பேரரசு, அதனுடைய தலைநகரம். ரோமனுடைய அரசாங்கம் இருக்கு, அதனுடைய தலைநகரம் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது. இப்ப ரோம் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த ஒரு உலகத்தின் வல்லரசு. அந்த வல்லரசனுடைய தலைநகரத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க அதை ஜெயிப்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நினைவில் இருக்கட்டும். இந்த உலகத்தில் பெருமானாருக்கு பின்னால் நடைபெற்ற எல்லா பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலும் பெருமானாருடைய கை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி சுமார் 800 வருஷத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபிலை ஜெயித்தார்கள். 800 வருஷத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபில் ஜெயிச்சாங்க. அப்படின்னா அன்றைக்கு இருந்த வல்லரசுகளில் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கிற பாரசீக பேரரசு 20 வருஷத்துல முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்திலேயே அதை உண்டு இல்லைன்னு பண்ணி எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டாங்க. கடைசியில கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முழுசாக பாரசீக சாம்ராஜ்யத்தை தொடச்செறிஞ்சிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகி ஒரு 20 வருஷத்துல பாரசீக சாம்ராஜ்யம் துடைத்தெறியப்பட்டது.
அதே போல இன்னும் சொல்வதாக இருந்தால், வரலாற்றில் வலுவையாக ஆட்சி செய்தது பாரசீக அரசு தான். ரோம பேரரசை விட செல்வ வளத்திலும் பட்டோபடத்திலும் பிரம்மாண்டமாக இருந்தது பாரசீகம் தான். பாரசீகத்தையே முஸ்லிம்கள் 20 வருஷத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு அடுத்திருந்த ரோம பேரரசனுடைய தலைநகரத்தை பிடிப்பதற்கு 800 வருஷம் ஆச்சு. ஆனா பிடிச்சோம். அந்த தலைநகரத்தை நாம் கைப்பற்றிய அந்த ரோம பேரரசு அப்படிங்கிற ஒரு பேர வரலாற்றிலிருந்து நம்ம எடுத்துட்டோம். ஆனா அதை பிடிக்கிறதுக்கு 800 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். இஸ்லாம் மதிக்கப்படுகிற இடத்தில் யார் அதை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லி, நீ எதிர்த்தேன்னா இஸ்லாம் உன்னை இல்லைன்னு பண்ணிடும். மதிக்கப்படுற இடத்துல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இந்த ரகசியம் ரோம சாம்ராஜ்யம் நிலை நின்றதிலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாரசீக மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை அவன் கிழிச்சு போட்டான். ரோம அரசர் ஹிர்கலுக்கும் கடிதம் எழுதினார்கள். ஹிர்கல் அந்த கடிதத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தார். அவருக்கு வழியாக வந்த செய்தியில் ஹத்னா செய்த ஒருவர் அவர் அடுத்த நபியாக வருவார் என்கிற செய்தி வழியாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்படி ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற சூழ்நிலையில் இருந்தாரு. அதனால இந்த கடிதத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை பார்த்த உடனே இது இறுதி இறை தூதர் தான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் தன்னுடைய சகாக்களுக்கு சொன்னார். சகாக்கள் அதை கேட்கவில்லை. அவங்க அதுக்கு ஒத்துக்கல. ஏற்கனவே கிறிஸ்துவ உலகம் பல்வேறு விதமான சிக்கல்களிலும் பிளவுகளிலும் இருந்ததுனால அதை மீறி அவரை ஒன்னா செய்ய முடியல. அதனால ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அவர் கட்டுப்பட்டு போக வேண்டி இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை அவர் மிகவும் பத்திரமாக வைத்திருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை பத்திரமா. இந்த ஒரு ரகசியத்தை மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. இந்த கடிதத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தினால அல்லாஹ் அவங்களுடைய அரசாங்கத்தை 800 வருஷம் வச்சிருந்தார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கான்ஸ்டான்டினோபிலை நீங்கள் ஜெயிப்பீர்கள் அப்படின்னு 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு 800 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த ரோம சக்கரவர்த்தி ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்துக்கு மதிப்பு கொடுத்தது. அந்த கடிதம் அவங்களுடைய வம்ச வழியாக பாதுகாக்கப்பட்டது. கடைசியாக நெப்போலியன் போனபர்ட் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு வரலாறு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை பாதுகாத்ததுனால 800 வருஷம் அவர்களுடைய அரசு பாதுகாக்கப்பட்டது. இந்த அரச 1448 1453 இந்த கான்ஸ்டான்டினோபிலை முஸ்லிம்கள் ஜெயித்தார். 1453 கான்ஸ்டான்டினோபிலை முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது 650கள்ல சொன்னது 620கள் 619க்கு முன்னாடி 600களுடைய தொடக்கத்துல ரசூலுல்லாஹ் சொன்னது. நாம அதை பிடிக்கும் போது எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1453. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 800 வருஷம் கழிச்சு நாம அந்த கான்ஸ்டான்டினோபிலை பிடிச்சோம். எதுக்குங்க இந்த கான்ஸ்டான்டினோபிலை பிடிச்சதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படின்னா முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபிலை பிடித்த போதுதான் அமெரிக்கா என்கிற கண்டத்தை கண்டுபிடிப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற துருக்கியில ஆசியாவும் ஐரோப்பாவும் சந்திக்கிற இடம். இடம் தான் துருக்கியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இஸ்தான்புலுடைய பழைய பேர் தான் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிறது. அங்க அதுதான் சந்திக்கிற இடம். அதுதான் உலகத்தினுடைய முக்கியமான சந்தை. ஆசிய நாடுகளிலிருந்து போகிற மசாலா பொருட்கள் அங்கதான் விற்கப்படும். அங்க வந்துதான் ஐரோப்பியர்கள் வாங்கிட்டு போவாங்க. இஸ்தான்புல்ல வந்துதான் அவங்க எல்லாம் தேவையான பொருளை வாங்கிட்டு போகணும். இந்த மசாலாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மசாலா இருந்தா தான் அவங்களுடைய ஜீவிதம்
நடக்கும். அதுக்காகத்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, இலங்கைக்கு போனாங்க. எங்கெல்லாம் இந்த மசாலா பொருள் கிடைக்குமோ அங்க எல்லாம் வியாபாரம் நடந்துச்சு. இப்ப இந்த மசாலா பொருள் கைமாறுகிற இடம் துருக்கி. இந்த இடத்துல அவங்க அரசு இருந்துட்டு இருந்துச்சு. இதை முஸ்லிம்கள் 1453 கைப்பற்றினாங்க. அப்படி கைப்பற்றின போது ஐரோப்பிய வியாபாரிகளுக்கு சகஜமாக அங்கு வருவது தடைப்பட்டது. அவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஒண்ணு, சகஜமாக வர முடியாம போச்சு. ரெண்டாவது, விலைவாசி உயர்ந்தது, வரி அதிகம் விதிக்கப்பட்டது, போக்குவரத்துக்கான பாதை இந்த இடத்துல சகஜமாக நடைபெறாத போது ஐரோப்பியர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்தியாவுக்கு கடல் வழியாக ஒரு பாதை கண்டுபிடித்தாக வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. முதல்ல அவங்க எப்படித்தான் வந்துட்டு இருந்தாங்க, துருக்கி வழியாகத்தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப கடல் வழியாக ஒரு பாதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தேவை ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதை கண்டுபிடிச்சாதான் நாம இந்த மசாலா பொருட்கள் வாங்க முடியும். அப்ப ஸ்பெயின்ல இருந்த இசபெல்லா அரசி நிறைய மாலுமிகளுக்கு உத்தரவு சொன்னார், நீங்க இந்தியாவுக்கு கடல் வழியா ஒரு ரூட் கண்டுபிடிங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஸ்பெயின் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தினுடைய முகத்தில் இருக்கு, முகத்துவாரத்தில் ஸ்பெயின் இருக்கு. அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துல பயணம் பண்ண மாட்டாங்க. இந்த பூமி தட்டையானதுன்னு நினைச்சாங்க. அது தட்டையானதுன்றதுனால இது கடல், அட்லாண்டிக் கடல்னா இதுல பயணம் பண்ணா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பயந்தாங்க. அதனால யாரும் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துல பயணம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்துல சில பேருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பலரும் போகல. ஏன்னா பெரிய கடல், அந்த கடல்ல பயணம் பண்ணி திரும்பி வரல பல பேரு. அதனால இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நம்ம இப்படி போய் கடல் வழியா நம்ம இந்தியாவுக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு பாதை கண்டுபிடிப்பதற்கு பலரும் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்ட ஒருத்தர் தான் கொலம்பஸ். 1453 பின்னாடி கொலம்பஸ் கிளம்புறார். அப்படின்னா நமக்கும் அதுக்கு என்ன காலம்? இன்னைக்கு நம்ம 2000 இருக்கோம். 500 வருஷம். 1400 அதுல இந்த 400 முடிச்சிருக்க 500 சொல்லுங்க, இந்த 2000. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. அமெரிக்கான்ற ஒரு கண்டம் இருக்கிறதே தெரியாது. முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய போது ஐரோப்பியர்களுக்கு மசாலா ஜாமானுக்காக வேண்டி இந்தியாவுக்கு வருவதற்கான ஒரு வழி தேவைப்பட்டது. அந்த மாலுமிகளை உற்சாகப்படுத்தினாங்க. கொலம்பஸ் கடல் பயணத்துக்கு கிளம்பினார், இந்தியாவுக்கு வழி தேடி கிளம்பினார். அப்படி வழி தேடி கிளம்பியவர் போய் சேர்ந்த நிலப்பரப்பு அமெரிக்க கண்டம். அங்க அவர் போய் பார்த்தபோது ஒரு புதிய கண்டம். ரொம்ப நாள் பயணம் பண்ணி அட்லாண்டிக் கடல்ல ரொம்ப நாள் பயணம் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். ஏன்னா ஒரு கட்டத்துல அவர் கூட ஆட்களை அவர் வர வைக்கிறதுக்கு பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். நம்ம அங்க போனா நிறைய தங்க சுரங்கங்கள் இருக்குது, தங்கம் நிறைய கிடைக்கும், நிறைய தங்கத்தை அள்ளிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி மாலுமிகளை திரட்டிட்டு வந்தான். ஒரு கட்டத்துல பல மாதங்கள் ஆயிடுச்சு, கடல் பகுதியே தெரியல. ஏன்னா அது ஒரு நீண்ட கடல் பயணம், கடல் பகுதி கரைப்பகுதியே தெரியல. மாலுமிகள் ஒரு கட்டத்துல அவனிடத்துல போராட ஆரம்பிச்சாங்க, திரும்பி போயிடலாம், இனி நமக்கு உயிர் பிழைக்க முடியாது, திரும்பி போயிடலாம்னு போராட ஆரம்பிச்சாங்க. அவன் இருங்க, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம்னு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராத்திரி மாலுமிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, இன்னைக்கு இவன் தூங்கும் போது இவனை கடல்ல தூக்கி போட்டுற வேண்டியது, நம்ம கொலம்பஸை தூக்கி கடல்ல போட்டுட்டு நாம திரும்பி போயிட வேண்டியதுதான் என்று அவர்கள் முடிவு செய்திருந்த அன்று அவர்களுக்கு ஒரு நிலத்திட்டு தெரிந்தது. அந்த நிலத்திட்டு தான் அமெரிக்கா. அமெரிக்காங்கிறது 2 கண்டம். அமெரிக்காங்கிறது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான்னு 2 பெரிய பெருநிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு. வட அமெரிக்கால 3 நாடுகள் இருக்கு, மெக்சிகோ, நம்ம அமெரிக்கான்னு சொல்றோமே அமெரிக்கா, அது மாதிரி கனடா அப்படின்ற 3 நாடுகள் இருக்கு. தென் அமெரிக்கால நிறைய நாடுகள் இருக்குது, பிரேசில், பெரு, உருகுவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் தென் அமெரிக்கால இருக்கு. இந்த பகுதியில் மனிதர்கள் வசித்து இருக்கிறார்கள், பெரிய அளவில் இல்லை. ஏதோ கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, அவங்க பெரிய அளவில் இல்லை. கொலம்பஸ் அந்த பகுதிக்கு பார்த்த போது அந்த மக்கள் கொஞ்சம் சிவப்பா இருந்தாங்க.
கொலம்பஸ் கேள்விப்பட்டது என்னன்னா இந்தியாவில மக்கள் கருப்பா இருப்பாங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா மக்கள் சிவப்பா இருப்பாங்க பாக்குறத வச்சு அவன் பேர் வச்சான் செவ்விந்தியர்கள் அப்படின்னு பேர் வச்சான். சிவப்பிந்தியர்கள்னு அவங்களுக்கு பேர் வச்சான். பேர் வச்சுட்டு ஒரு நிலத்தை கண்டுபிடிச்சேன்னு அரசாங்கத்துல போய் சொல்லணுமே, அதுக்காக இந்த நிலத்திலிருந்து பல பேரை கட்டி அடிமைகளாக கப்பல் ஏற்றி கொண்டு வந்தான். மனுஷர்கள் வேத வழிகாட்டுதல் இல்லாத இடங்களில் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் அக்கிரமம் தான் செய்தார்கள். இவன் நாகரீக தேசத்திலிருந்து போறான், அவர்கள் நாகரீகம் பெறாத பகுதியில் இருந்தார்கள். ஆனா அந்த நாகரீகம் இல்லாத செவ்விந்தியர்களுக்கு நாகரீக மனிதன் கொடுத்தது மிக மோசமான ஒரு வாழ்க்கை. அவங்கள 500 பேரை மிக சிறிய அளவில் இருக்கிற கப்பல்ல 500 பேரை கையையும் காலையும் கட்டி அவங்களை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. நாங்க இங்க போய் இந்தியாவை பிடிச்சிட்டோம்னு இங்க காட்டுறதுக்காக கொண்டு வந்தவங்களை மோசமாக நடத்தினாங்க. நாய்களை திறந்து விட்டு ஓட விடுவாங்க. இந்த நாய்கள் அந்த மனிதர்களை கடிப்பதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஐரோப்பியர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் வரலாறு சொல்லுது. இப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள். மிக மோசமாக அந்த செவ்விந்தியர்கள் நடத்தப்பட்டாங்க. அப்படி அவன் ஆளுகளை கொண்டு வந்தான். ஆனா எந்த இந்தியாவை தேடி போனானோ அந்த இந்தியாவுக்கான அடையாளம் அங்க கிடைக்கல. நான் நாளை அடுத்த ஒரு உரையில எத்தனை பக்கமெல்லாம் அவங்க, ஏன்னா அது பரந்த நிலப்பரப்பு, ஒரு பக்கம் போய் பார்க்கும் போதும் அவர்களுக்கு அனுபவம் வெவ்வேறு விதமாக படர்ந்த நிலப்பரப்பு, சதுப்பு நிலங்கள். சதுப்புனா அந்த சேரும் சகதியாக இருக்கிற நிலங்கள். பல பகுதிகளில் வந்து சூரிய வெளிச்சமே வருஷத்துக்கும் படாத நிலப்பரப்பு, அடர்ந்த காடுகள். இந்த அமேசான் காடுகள்னு சொல்றானே, அடர்ந்த காடுகள். அந்த காடுகளுக்குள்ளே சூரிய வெளிச்சமே வருஷக்கணக்கில் படர்ந்திருக்காது. அது மாதிரியான அடர்ந்த காடுகள், நிறைந்த நீர்வளம், நதிகளே பெரிய கடல்களை போல இருக்கும். அது மாதிரி நீர்வளம் மிகுந்த பகுதி. அதனால அவங்க அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடு கிடைக்காம எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஒரு தடவை 300 பேர் போனதுல 4 பேர் மட்டும்தான் கடைசியில மிஞ்சினாங்க. அந்த 4 பேர்த்துல ஒரு ஆளா ஒரு முஸ்லீம் இருந்தார். நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதற்கு அடுத்து நம்ம அதை பார்ப்போம். இப்ப இவர்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக போய் அந்த இடத்த போய் பிடிச்சிட்டு வரும்போது 4 தடவை போயிட்டு வந்துட்டார் கொலம்பஸ். 4 தடவை அந்த பகுதிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவர் எந்த இந்தியாவை தேடினாரோ அந்த இந்தியாவுடைய நிலப்பகுதியாக அது இருக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கோ வெசிபுசி என்கிற ஒருத்தன் கடல் பயணி, அவன் போனான். போய் பார்த்துதான் அவன் உலகத்திற்கு சொன்னான், இது நாம் நினைத்த இந்தியா அல்ல, இது நாம் நினைச்ச இந்தியா அல்ல, இது வேறொரு புதிய கண்டம் என்று சொன்னான். அதனால தான் அவன் பேர் அங்க வச்சிருக்காங்க, அமெரிக்கான்னு வச்சிருக்காங்க. அமெரிக்காங்கிறது அமெரிக்கோ வெசிபுசி என்கிற ஒரு மாலுமி. அவன் போய் கொலம்பஸினுடைய கண்டுபிடித்த நிலப்பரப்பை போய் பார்த்து இது இந்தியா அல்ல என்று அமெரிக்கா என்று அவன் கண்டுபிடிச்சான். அதனால் அவனுக்கு அந்த பேர் வருது. அதற்கப்புறம் அந்த நிலப்பரப்பினுடைய அங்கு இருக்கிற இயற்கை வளம் அதை பற்றி சொல்லப்பட்டது. உலகத்தினுடைய ஐரோப்பாவுடைய பல கண்டத்திலிருந்தும் மக்கள் அதை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்தார்கள். அப்படி படையெடுக்கிற போது அவர்களுக்கு வேலை செய்வதற்காக கருப்பின மக்களை அடிமைகளாக, அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொத்து கொத்தாக கருப்பின மக்களை அடிமைகளாக கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு செல்லப்பட்டவர்களிலும் முஸ்லிம்கள் கணிசமானோர் இருந்தார். இது எப்ப நடக்குது? 1500 நடக்குது. இப்படி வச்சுக்கணும், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1500. இப்ப இதற்கு முன்னால இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது எது? அமெரிக்கா என்கிற கண்டம் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது எதுன்னா, கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் ஜெயிச்சது. அதனாலதான் ஹிஸ்டரியில, வரலாற்றில், உலக வரலாற்றில இதுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் ஜெயிச்சது. அதனால பல விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒண்ணு, இந்தியாவுக்கு ஒரு கடல் வழி தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி கொலம்பஸ் கண்டுபிடிக்காத கடல் வழியை வாஸ்கோட காமா வந்து கண்டுபிடிச்சாரு. அப்படி இந்தியாவுக்கு ஒரு கடல் வழி கிடைச்சது. 2வது, அமெரிக்கா என்கிற ஒரு புதிய நிலப்பரப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா என்கிற இன்னொரு கண்டம்,
இதே போல அமெரிக்காவை மாதிரி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நிலப்பரப்பு தெரிஞ்சது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் அன்றைக்கு இருந்த வரலாற்றில் அறியப்பட்டிருந்தது 3 கண்டங்கள் தான். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பான்ற 3 கண்டங்கள் தான் தெரிய இருந்தது. இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் அமெரிக்கா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குது என்பதும், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குது என்பதும் தெரிஞ்சு இன்னைக்கு உலகத்துல 5 கண்டங்கள் இருக்கிறது என்ற ஒரு பேச்சு வந்து. ஆடிக்கார்ல எத்தனை ரவுண்ட் இருக்கு? ஆடிக்கார்ல எத்தனை ரவுண்ட்? ஒலிம்பிக்ல எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு கேட்டா சொல்லிக்க மாட்டீங்க. நான் ஆடிக்கார்ல எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது 5 ரவுண்டு. உலகத்தின் 5 கண்டங்களை குறிக்கிற ரவுண்டு தான். உலகத்துல 5 அதுல ஒலிம்பிக் பார்த்திருக்கீங்களா? ஒலிம்பிக்ல 5 ரவுண்டு இருக்கு. உலகத்தினுடைய 5 ரவுண்டுகளை 5 கண்டங்களை குறிப்பது தான். இதுல நாம இன்னைக்கு யார பாக்குறோம்னா, இந்த கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லையா, அவர் யார் அப்படிங்கிறத பார்க்க. அவர் துருக்கிய மன்னர் முஹம்மது அல் ஃபாத்திஹ். துருக்கிய மன்னர் முஹம்மது அல் ஃபாத்திஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வெற்றியை முஸ்லிம்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் முஹம்மது அல் ஃபாத்திஹ். 1453 அந்த அந்த காலகட்டங்கள் அவர் தான் கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிச்சு கொடுத்தார். 800 வருஷமாக முஸ்லிம்கள் அந்த கனவில் இருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் வரும்போதும் அவர் நான் கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிப்பேன்னு இருந்தார். ஏன்னா அவருக்கான ஒரு உத்தரவாதம், ஒரு பாராட்டு பத்திரத்தை ரசூலுல்லாஹ் எப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் அந்த நிலத்தை வெல்கிறாரோ அவர் சிறந்த அமீர். யார் அந்த எந்த படை அந்த நிலத்தை வெல்கிறதோ அது சிறந்த படைன்னு சொன்ன உடனே அந்த படையில் பங்கேற்பதற்கு முஸ்லிம்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆர்வம் செலுத்தினார்கள். சஹாபாக்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு வருது. இந்த ஹதீஸுக்கு பின்னாடியே அவங்க வந்தாங்க, ஜெயிச்சிட முடியல. ஆனா ஜெயிக்க முடியல, அவங்க வர்ற வழியில ஷஹீதானாங்க. முஹம்மது அல் ஃபாத்திஹ் அவருடைய அடக்க ஸ்தலத்தை பார்த்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அவர் பார்த்தார். பல பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாமானிய படை வீரர்களிலிருந்து பெரிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அதை ஆசைப்பட்டாங்க. இந்த கான்ஸ்டான்டினோபிளை ஜெயிக்க முடியல. கடைசியா அதை வெற்றி பெற்று கொடுத்தவர் துருக்கிய மன்னர் முஹம்மது அல் ஃபாத்திஹ். நம்ம எவ்வளவு தூரம் வரலாறு படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இஸ்லாமிய ஆட்சியை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய மதீனாவுடைய ஆட்சியாளரா இருந்தாங்க. ஆனா ஆட்சியாளர்ன்ற பேர்ல இருக்கல, அவங்க நபியாகவே இருந்து வஃபாத் ஆயிட்டாங்க. அப்பவும் பெருமானாரும் ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்புல தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா 30 வருஷம் இந்த ஹலீஃபாக்களுடைய ஆட்சி. இந்த 30 வருஷத்திற்கு பிறகு ஆட்சி செய்தவர்கள் உமையா அரச வம்சத்தில். உமையாக்கள் 120 வருஷம் ஆட்சி செய்தார்கள். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், உமையாக்களின் ஆட்சி என்பது சராசரியான ஆட்சி அல்ல, டைனாஸ்டி என்று சொல்லப்படுகிற பேரரசு. உலகத்தினுடைய பேரரசு, இந்த எம்பரர் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா? உலகத்தில் எம்பரர் அப்படின்னா பேரரசர்னு அர்த்தம். The first emperor in the world, நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உலகத்தின் முதல் பேரரசு உமையாக்களுடைய பேரரசு தான். 1,32,00,000 கிலோமீட்டர்கள் ஆட்சி செய்தார். எவ்வளவு வருஷம்? 120 வருஷம். அவங்களுக்கு அப்புறம் அப்பாசிகள் ஆட்சி செய்தார். அப்பாசிகள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு அப்பாசிகள் ஆட்சி செய்தார். அவங்க 500 வருஷம் ஆட்சி செய்தார். 500 வருஷம் ஆட்சி. அதுக்கு பிறகு இஸ்லாமிய உலகை ஆண்டவர்கள் துருக்கியர்கள், உஸ்மானிய துருக்கியர். யாரு? உஸ்மானிய துருக்கியர். அவங்க 600 வருஷம் ஆட்சி செய்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு வரும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 660 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி முடிஞ்சது. 660 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் 120 வருஷம், அப்படின்னா 750 வரைக்கும் உமையாக்களுடைய ஆட்சி. 750 இருந்து 1200 வரைக்கும் அப்பாசியாக்களுடைய ஆட்சி. 1200க்கு பின்னாடி
1918 வரைக்கும், அதாவது இப்ப நம்ம வாழ்றது 2000, 1900 நம்ம வாழ்ந்தோமா இல்லையா? நம்முடைய பர்த்டே எல்லாம் பெரும்பாலும் 1900 தான் இருக்கும். இப்ப 1918 வரைக்கும் உஸ்மானிய துருக்கியர்கள் ஆட்சி. நீங்க கொஞ்சம் இதை நினைவுல வச்சு திருப்பி யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சி எவ்வளவு காலம் நிலைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்ப 120 வருஷம் உமையாக்களுடைய ஆட்சி, 500 வருஷம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி, 600 வருஷம் உஸ்மானிய துருக்கியர்களுடைய ஆட்சி. இந்த உஸ்மானிய துருக்கியர்களுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து பெல்கிரேடு வரைக்கும் போயிடுச்சு. நான் ஐரோப்பியாவுடைய ஆட்சியை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு பெல்கிரேடு வரைக்கும் போயிடுச்சு. ஜெர்மனி, பாரிஸ் நகரம், இது எல்லாமே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஐரோப்பாவுடைய பல பகுதிகளிலும் அவங்க ஆட்சி. ஐரோப்பாவுடைய பல பகுதியை பிடிச்சிட்டாங்க. ஐரோப்பாவை கலீஃபாக்களுடைய காலத்திலேயே உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னோம், பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கான்ஸ்டான்டினோபிள பிடிக்கல. இதுக்கு இடையில இருந்த துருக்கியில் இருந்த ஐரோப்பாவை எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஐரோப்பாவுடைய ஓரத்தில் இருந்த கான்ஸ்டான்டினோபிள மட்டும் பிடிக்காம இருந்தாங்க. இப்ப உஸ்மானிய துருக்கியர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம ரமலான் லைலத்துல் கத்ருடைய இரவுல இதை பற்றி நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு அதுல கோடு காட்டுறேன். உஸ்மானிய துருக்கியர்கள் மிக மிக சிறந்த பரந்துபட்ட பேரரசை நிறுவியவர்கள். அது ஏன் உஸ்மானிய துருக்கியர்கள்னு சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் துருக்கிக்காரங்க, அதனால துருக்கியர்கள். உஸ்மானிய துருக்கியர்கள்னு ஏன் சொல்லப்படுதுன்னா இந்த முதலாம் உஸ்மான்கிறவர் அதனுடைய முதல் அரசர். இந்த ஆட்சியை தொடங்கி வச்ச முதல் அரசர் உஸ்மான். அவர் யாருன்னா அவர் ஒரு கிராமத்துல வாழ்ந்தார். அந்த கிராமத்துக்காரங்க அவரை துரத்தி விட்டாங்க. அவர் என்ன செய்தாருன்னா விருந்தினர்களை உபசரித்தார். யார் விருந்தாளின்னு அந்த பக்கம் வந்துட்டாலும் அவங்களை கூப்பிட்டு உபசரிச்சார். அது அந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கல. யார் யாரையோ அந்நியர்களை எல்லாம் கூப்பிட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க, இது ஊருடைய பாதுகாப்பு சரியானதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவரும் சொன்னாரு, சரிங்க நான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து பார்க்கிறேன்னாரு. ஆனா அன்றைய காலகட்டத்துல பயணம் போகிறவர்கள் வழிபோக்கர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்காது. அப்ப யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆதரிப்பவர்னு தெரிஞ்சிருந்தா மக்கள் யாரு அங்க போங்கன்னு தானே சொல்லிவிடுவாங்க, அங்க போங்கன்னு சொல்லிவிடுவாங்கல்ல. அப்படி எல்லாரும் உஸ்மான் அவரை நீங்க அவர்கிட்ட போங்கன்னு சொன்னா அவருடைய வீட்டுக்கு வர்ற ஆளுகளுடைய எண்ணிக்கை குறையில. ஒரு கட்டத்துல அந்த மக்கள் இந்த ஊர் உனக்கு கிடையாது, ஊரை விட்டு வெளியே போன்னு அவரை ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் பாரு. சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர் உஸ்மான். அவருடைய பெயரில் ஒரு பேரரசு அமைந்தது. இன்னைக்கும் உஸ்மானிய ஆட்டமன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இன்னைக்கும் கம்பீரத்துக்கான அடையாளம். இங்கிலீஷ்ல ஆட்டமன் அப்படிங்கிற பாருங்க, இன்னைக்கும் அது ஒரு கம்பீரத்துக்கான அடையாளம். முதலாம் உஸ்மான் தன் சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டவர் முதலாம் உஸ்மான். அவருக்கு பின்னாடி அடுத்து அவருடைய காலம் அவரே ஒரு அரசாங்கத்துக்கு பொறுப்புக்கு வந்தாரு, ஒரு ஜெனரல் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு. அவருடைய தலைமையில் அவருடைய பெயரை சொல்லி ஒரு அரசு உருவானது. அந்த அரசாங்கத்தில் வந்தவர் தான் 7வது அரசராக வந்தவர் தான் முஹம்மது அப்படின்னு பேரு. முஹம்மது பின் முராத் அப்படின்னு அவருடைய பேர். முராத்தினுடைய மகன் முகம்மது. அவருக்கு அந்த முகம்மதுக்கு பட்ட பேர் என்ன, 2ஆம் முகம்மது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அரபியர் அல்ல. இவங்கெல்லாம் துருக்கி இனத்தை சார்ந்தவங்க. இவங்க அரபியர்கள் அல்ல, இவங்க துருக்கி இனத்தை சார்ந்தவங்க. அரபியர்களுடைய ஆட்சி அமைப்புங்கிறது அப்பாசிகளோட முடிஞ்சு போயிருது, அப்பாசியாக்களோட முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் வர்றவங்க இவங்கெல்லாம் துருக்கி இனத்தை சார்ந்தவர்கள். அதில் தான் 7வது அரசராக முகம்மது அவர் வர்றார். இளம் வயசுக்காரரு. அவருடைய கனவிலும் இந்த ஹதீஸ் வருது, அவருக்கும் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? கஸ்தன்தீனியாவை நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த படை சிறந்த படை, அந்த தலைவர் சிறந்த தலைவர் அப்படிங்கிறது அவருக்குள்ளேயும்
ஆசையை ஊட்டுது. அந்த ஆசையை அவருக்கு ஊட்டுகிறார் அவருடைய உஸ்தாத் ஆக்கு ஷம்சுத்தீன்கிறவர். இதுதான் உஸ்தாதனுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு பெருசுங்கிறது. இத்தனை காலமும் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், இத்தனை ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்கள் யாருக்கும் வராத அந்த சிந்தனை ஆக்கு ஷம்சுத்தீனுடைய அந்த உஸ்தாதனுடைய அந்த ஊட்டுதல் இவருடைய இதயத்துல பதிஞ்சுக்கிட்டே. அவர் என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வந்த பிறகு இதுல ஜெயிக்கணும் முடிவு பண்றாரு. அதுக்குன்னு மிகப்பெரிய படையை திரட்டினார். அதுக்குன்னு பார்த்தார், ரொம்ப ஆலோசனை பண்ணாரு. இது நீண்ட ஒரு வரலாறு, நிறைய பேசப்பட வேண்டிய வரலாறு, உலகத்தை இன்று வரைக்கும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வரலாறு இந்த முகமது அல் ஃபாத்திஹினுடைய வரலாறு. உலகத்தில் எல்லோராலும் சந்தேகத்திற்கு இடமின்றி பெரிய வீரராக ஒப்புக்கொள்ளப்பட்டவர் முகமது அல் ஃபாத்திஹ். இந்த இஸ்தான்புல், அந்த கான்ஸ்டான்டினோபிளினுடைய நில அமைப்பு அவ்வளவு சீக்கிரமா அதை போய் பிடிக்க முடியாதபடி, அது ஒரு முகத்துவார பகுதியில், முகத்துவாரம்னா கடல் ஓரத்துல இருக்கு, இந்த பக்கமும் ஒரு நீரிணைவு மாதிரியான பகுதி. அதாவது திடீர்னு நம்ம போய் அங்க நிக்க முடியாது, நம்ம போனா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பெரிய நிலப்பரப்புனா வர்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஒரு நீர் குறுகலான ஒரு பகுதி, அதனால அங்க நம்ம அவங்களுக்கு தெரியாம நம்ம அங்க போக முடியாது. இதனாலேயே அந்த இஸ்தான்புலை பிடிக்க முடியல. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சார். திடீர்னு போனா தான் அதை பிடிக்க முடியும். எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சார். யோசிச்ச போது இந்த நீர் இணைவுன்னு சொல்றோம்ல, அந்த நீர் சந்தி, சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த நிலச்சந்திக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பெரிய காடு மாதிரி ஒரு மலை இருக்கு, அடர்ந்த காடு மாதிரியான ஒரு மலை இருக்கு. அந்த மலை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பக்கம் யாரும் சீக்கிரம் வந்துடாதபடிக்கு அவங்க பாதுகாக்கிறது அந்த மலை தான் பாதுகாக்குது. ஏன்னா அந்த மலை இருக்கும்போது யாரும் மலையை கடந்து வர முடியாது இல்லையா. அப்புறம் இந்த குறுகிய நீர்ச்சந்து வழியாக வரும்போது யாரையும் நாம திருப்பி அடிச்சிட முடியும். பெரிய படைகளை அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வர முடியும். வரும்போது நம்ம அடிச்சிடலாம். இப்படித்தான் அவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவரு யோசனை பண்ணார், இந்த மலையை தாண்டி படகுகளை கொண்டு போகும், மலையை தாண்டி படகு. அவர் எல்லாம் யோசிச்சாரு, எப்படி போறதுங்கிறதுக்கான வழிகளை எல்லாம் யோசிச்சாரு. ஒரு வழியும் கிடையாது. மலையிலிருந்து தூக்கி அந்த பக்கம் என்னத்தை போடணும், படகுகளை கப்பல்களை போடணும், அதுதான் வழின்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மலைகளை தகர்த்து உடைச்சு, மலைகளை எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உடைச்சு, மலைகள்ல இந்த பலகைகள் இருக்குல்ல, நல்ல பலகைகளை அடிச்சு பலகைகளை வலுவழுப்பாக்கி, வலுவழுப்பான பலகைகள் வழியாக கப்பல்களை இழுத்துட்டு போய் மலையை கடந்து கீழே இறக்கியிருக்காரு. சொல்றதுக்கே நமக்கு கற்பனையா இருக்கு, ஆனா அப்படித்தான் செஞ்சு. வரலாறு ஆச்சரியப்படுகிறது. அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் இந்த முகமது பின் காசிமினுடைய, இந்த முகமது அல் ஃபாத்திஹினுடைய இந்த நடவடிக்கையை பாராட்டாத, போற்றாத வரலாற்று ஆசிரியர்களே இல்லை. அத்தனை பேரும் இதை உலகத்தின் ஒரு அதிசயம் என்று சொல்வார். அப்படி அந்த மலைக்கு அப்பால் படகுகளை, கப்பல்களை கொண்டு திடீர்னு இறக்கினார். இஸ்தான்புல் முஸ்லிம்களுக்கு கிடைச்சிருச்சு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பெருமையை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 800 வருஷம் கழித்த பிறகு முகமது அல் ஃபாத்திஹுக்கு கிடைச்சது. அவங்க உஸ்தாது அவருடைய இதயத்தில் விதைத்த அந்த விதையை அவர் ஜெயிச்சார். பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அதுக்கப்புறம் கிடைச்சது. துருக்கியினுடைய நிலப்பரப்பு, அங்கிருந்த செல்வ வளம் எல்லாம் பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. ஆயா சோபியா அப்படின்னு அங்க ஒரு சர்ச் இருந்தது. அவர் எல்லாத்தையும் அது பூரா முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டாங்க. முஸ்லிம்கள் எடுத்து கொண்டதுக்கு அப்புறம் மிக நீதியான ஒரு அரசாங்கத்தை முகமது அல் ஃபாத்திஹ் அவர் வென்றெடுத்த நிலங்களில் நிலைநாட்டினார்னு வரலாறு சொல்லுது. நம்ம பிடிச்சதுல ஆட்சியை பிடிச்சோங்கிறதுல நமக்கு உண்டான பெருமையை, வீரத்தை நம்ம காட்டுறோம், அது வாஸ்தவம் தான். ஆனா ஆட்சியை பிடித்த பிறகு நடந்து கொண்ட விதம் மிக அற்புதமானது. எல்லா பாதிரியார்களுக்கு உரிய அந்தஸ்துகளை வழங்கினார். அவர்கள் கேட்ட அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அப்புறம் அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் கைப்பற்றும் போது இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா இல்லையா?
வந்த போது நிறைய சர்ச்சுகள் காலியா இருந்துச்சு. அப்படி கட்டப்பட்ட சர்ச்சுகள்ல ஒரு பெரிய சர்ச்சு தான் ஆயா சோஃபியான்ற பள்ளிவாசல். நீங்க போய் கூகுள்ல தேடி பாருங்க, வரலாற்று பெருமை மிகுந்த ஒரு சர்ச். அதை அப்படியே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. அதை அவர் பள்ளிவாசல் ஆக்கிறார். இந்த துருக்கியை முஸ்தபா கமால் அத்தாதுர்க்குங்கிற ஒரு துருக்கியினுடைய நடைமுறைகளை மாற்றிய போது அந்த ஆயா சோஃபியா பள்ளிவாசலை அதை காட்சியகமாக மியூசியமாக மாற்றினார். தொழுகையை நிறுத்திட்டு மியூசியமாக மாற்றினார். இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற எர்துகான் மீண்டும் அந்த தொழுகையை ஆரம்பிச்சு இப்ப அங்க தொழுகை நடந்துட்டு இருக்கு. இது வரலாற்றுல பெரிய விஷயம். ஆயா சோஃபியா பள்ளிவாசல் அப்படிங்கிறது வரலாற்றில் பெரிய விஷயம். அந்த முகத்துவாரத்தில் இருக்கிற ஒரு அருமையான பள்ளிவாசல். நீங்க போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க, அதனுடைய பிரம்மாண்டமும் அழகு நமக்கு தெரியும். அப்படி செய்தாலும் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி அமைப்பை அவர்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் இன்னைக்கு அதை பூரா வரிசையா சொல்லல. அவருக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் கிடைத்த மரியாதை என்னன்னா, 48 வயசுல அவர் மௌத்தா போனார். முகமது அல் ஃபாத்தி மௌத்தா போன போது கிறிஸ்துவத்தினுடைய போப்பாண்டவர் சொன்னார், 7 நாளைக்கு சர்ச்சுகளில் மணி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார். அவருடைய மரணத்திற்கு மரியாதை தெரிவித்து, முகமது அல் ஃபாத்திஹுக்கு மரியாதை தெரிவித்து 7 நாட்கள் கிறிஸ்துவ தேவாலயத்தில் மணி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அப்போதைய போப்பாண்டவர் சொன்னார் என்பது வரலாறு. அப்ப அது அவரை பிடிச்சாருதான். பிடிச்சதுல நம்மளுடைய வீரமும் நம்முடைய அறிவு நுட்பமும் அதுல இருக்குதான், நம்முடைய திறமை அதுல வெளிப்படுதுதான். ஆனா பிடித்த பிறகு அவர்களிடத்திலே அவர் மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை நிலைநாட்டினார். அப்படி நிலைநாட்டிய போது அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். துருக்கி இன்னைக்கு இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய நாடு மட்டுமல்ல, இஸ்லாமிய பேரரசாங்கம் 600 ஆண்டுகள் துருக்கியை தலைமையாக கொண்டு நடந்தது. இதே இஸ்தான்புல்ல தலைமையகமாக வச்சு 600 வருஷங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலை பெற்றிருந்தது. முதல் உலக யுத்தம் நடக்கிற வரைக்கும் 1918 முதல் உலக யுத்தம் நடந்து அதுல துருக்கி தோத்து போகிற வரைக்கும் அதில் இருந்தது என்றால் இந்த ஆட்சிக்கான காரணகர்த்தாவாக இருந்தவர் முகமது அல் ஃபாத்தி. முகமது அல் ஃபாத்தி அதை ஜெயித்தாலும் கூட அவருக்கு தூண்டுதலாக இருந்தது யாருங்க? முகமது ரசூலுல்லாஹி. அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். இந்த உலகத்தில் நடைபெற்ற, பெருமானாருக்கு பின்னால் நடைபெற்ற எந்த ஒரு பெரிய நிகழ்வுக்கு பின்னாலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு இருக்குது. அதை உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் தான் அப்ப இந்த கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் ஜெயித்த பிறகுதான் அமெரிக்காவில் நோக்கி மக்கள் போறாங்க. அதற்கு பிறகு அங்கே எப்படி இஸ்லாம் போகுது அப்படிங்கிறது நாம தனியாக பார்க்க வேண்டிய வரலாறு. ஆனாலும் இது நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தத்துவங்கிறதுனால இன்னைக்கு உங்களோட நான் அதை பகிர்ந்து கொண்டேன். அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய அருமையையும் பெருமையையும் எல்லா நிலையிலும் புரிந்து வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி